ஹலோ கைஸ், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஃபார்ம் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோவில் போகலாம். கைஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டெட் லிஃப்ட் நான் சொல்லுவேன். டெட் லிஃப்ட் வந்து உங்கள் ஃபுல் பாடி, உங்கள் பேக்கு, உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு எல்லாமே அதில் விழும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஏன் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு தெரில. இது நீங்கள் வெயிட்டு சும்மா கம்மியாக ஆரம்பித்து நல்லா ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் நான் சொல்லுவேன். அதனால இதை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனா நான் ஒரு சின்ன அட்வைஸ் என்ன கொடுப்பேன்னா, நீங்க லெக் டே போடும்போது டெட் லிஃப்ட் போடாதீங்க. உண்மையாவே ஸ்குவாட்லாம் போட்டு ஹெவி பார்பல் ஸ்குவாட்ஸ் போட்டு நீங்க டெட் லிஃப்ட் போட்டிங்கன்னா செத்துருவோம். நீங்க டெட் லிஃப்ட் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு நல்லா கோரை பிரேஸ் பண்ண கத்துக்கோங்க. யூடியூப்ல அதிக வீடியோ இருக்கு. நல்லா மூச்சு இழுத்து நல்லா டைட்டா வச்சுட்டு போடுங்க. எப்படி ப்ரீத் பண்ணணும்னு கத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பேக்ல வந்து சில பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் வந்து 1 ரெப் மேக்ஸு இந்த மாதிரி பிஆர் அட்டன் பண்ண போகிறேன், ரெக்கார்ட் வைக்க போகிறேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா பெல்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. செகண்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ப்ரீச்சர் கர்ல் சொல்லுவேன். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எல்லா எக்ஸசைஸ் மாதிரியும் வெயிட் கம்மியாக ஆரம்பித்து நல்லா கண்ட்ரோல்டாக இறக்கி கண்ட்ரோல்டாக ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் நல்லா போடும். ஆனால் இப்போது ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ கூட வந்துச்சு, இப்போது அதை நான் ஷார்ட்ஸில் போட்டேன். நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பைசெப் டேராக பார்த்துட்டு அதுக்கு பேர் இந்த எக்ஸசைஸை போட மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஓகே, ரீசனபிள் தான். ஆனால் இந்த எக்ஸசைஸை வந்து விட்றாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் பைசெப் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து ட்ரெயின் பண்ணுது. அதாவது உங்கள் ஷோல்டருக்கு முன்னாடி வச்சு ட்ரெயின் பண்ணதுனால ஷார்ட் ஹெட் ஆஃப் த பைசெப் போடுவோன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். அதனால இந்த எக்ஸசைஸ் உங்கள் ஸ்பிரிட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஒரு பாதி ஹோல்ட்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா. இல்லைனா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனே நான் அட்வைஸ் பண்ணுவேன். கைஸ், இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் வந்து எல்லாரும் ஸ்கிப் பண்ணுவீங்களான்னு தெரில. ஆனால் நான் இருந்தாலும் காட்டுறேன் இப்போ வீடியோவில். எக்ஸ்டர்னல். இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது உங்கள் ஷோல்டருக்கு நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எதாவது இன்ஜுரி வர்ற மாதிரி இருந்தாலும் இது ஓரளவுக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணிடும். இப்போது இந்த எக்ஸசைஸ் ஏன் அதிக பேர் ஸ்கிப் பண்ண ரீசன் என்னன்னு நான் கேட்டேன்னா, இதை பண்ணும்போது உங்கள் அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சோன்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காது, எங்கள் மசில் அப்படியே பெருசாகிட்டு, அதான் இங்கே ஒரு மசில் இருக்கும், ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவாங்க. அந்த மசில் வந்து நல்லா பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்லோ ஆயிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆத்லெட்டிக்காக இருக்க முடியாது, அந்த பால் தூக்கி போடுறது இந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இதை டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் ஒரு நாள். ஆனால் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஜிம் கோராக இருந்தால் இதை கம்பல்சரியாக நான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஷோல்டருக்கு இது ரொம்ப நல்லது. கைஸ், அடுத்து கடைசியான எக்ஸசைஸ் வந்து கார்டியோன்னு சொல்லுவாங்க. பண்ற காமெடிக்கலாம் அந்த பின்னாடி நிக்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அதிக பேர் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்க. அதோட ரீசன் என்னன்னு தெரில. இந்த எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் ஹார்ட் ஹெல்த்து, உங்கள் ஹார்மோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் இந்த எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி, இந்த எக்ஸசைஸை மட்டும் யாரும் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஓகேவா? பண்ணிருங்க கைஸ், ப்ளீஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஃபேவரட் ஷோல்டர் எக்ஸசைஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.